அனைவருக்கும் வணக்கம். கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா, கோழி பண்ணை நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு தகவலை நம்ம நேரோட பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில கோழிகள் பார்த்தோன்னா பண்ணையில் கோழி நிறையா இருக்கும். ஆனால் பார்த்தோன்னா எத்தனை கோழி முட்டையிடுது, எத்தனை கோழி முட்டையிடாது அப்படின்னு தகவல் சரியாக யாருக்கும் தெரியாது. எனக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய அறிவுஜீவி வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் 20 கோழி 30 கோழி வச்சுருங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு 100 கோழி 200 கோழி 300 கோழி இப்படி அதிகப்படியான கோழிகள் வச்சுருங்க பார்த்தோன்னா இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமான ஒன்று தாங்க. அதுக்கு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தோன்னாக்கா, 2 மாதத்துக்கு ஒருக்காவோ அல்லது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைமோ கோழிகளுக்கு தீவனமாக வந்து பார்த்தோன்னா நெல் கொடுக்கலாங்க. நெல் கொடுக்கறது, அந்த நெல் காய்ச்சிருக்காங்க பாருங்கள் பார்ப்போம். இந்த நெல் கொடுக்கறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கோழிகள் வந்து முட்டையிடுற பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேங்க. என்னுடைய பண்ணையில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட கோழிகளும் சரியாக முட்டையிடலை. சரி, என்னடா காரணம்னு பார்த்தோன்னா தீனி ஓரளவுக்கு பசுந்தீவனம் இயற்கையாக தீவனம் கிடச்சிக்குது. கிடைச்சாலுமே கோழிகள் வந்து பார்த்தா சரியாக முட்டையிடுறதில்ல. நம்ம எப்போதும் முட்டையிற எண்ணிக்கை முட்டை கிடச்சிக்கிட்டே இருந்ததுன்னா நமக்கு பெருசாக தெரிஞ்சுக்கொள்ள முட்டை கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு சந்தேகம் வந்துடுங்க. ஸோ அப்படி சந்தேகம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன முடிவு பண்ணணும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய அப்பா அம்மா அவங்க சொன்ன தகவல் தான் இதெல்லாம். கோழிகள் நெல்லை கொட்டி விடுப்பா, நெல்லை கொட்டி விட்டுனா தின்னுட்டு முட்டையிடும் தன்மை கொஞ்சம் அதிகமாக வந்துடும் சொல்லி சொன்னாங்க. அந்த வகையில் வரணும். ஒரு வார காலமாக கோழிகள் நிறைய நெல்மணிகளை கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ நெல் கீழே கிடக்கு பாருங்கள். நிறைய கிட்ட ஒரு மூட்டை கிடக்கா நம்ம நெல் வாங்கி வந்து வச்சுட்டோம். உள்ளே கொட்டிவிடும் மணி பொறுமையாக கொட்டு, கோழியை கூப்பிட்டு இப்படி கோழிகளை கூப்பிட்டு நெல்மணிகளை கூட்டுறதெல்லாம் பார்த்தோன்னா கோழிகள் நம்ம முட்டையிடுது, நிறையாவே முட்டையிடுது. அந்த முட்டையை நம்ம நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணிடுதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் கொட்டணும், அதை சாப்பிட்டு நிற்கிது எல்லா கோழியும். இப்போ கோழி வெயில் நேரமாக இருக்குது. நம்ம வீடியோ எடுக்கிற நேரம் பார்த்தோன்னா வெயில் நேரம் அதெல்லாம் கோழிகள் சரியாக நம்ம கூப்பிட்றதுக்கு வராது. ஆனால் எல்லாம் மேய்ச்சலில் இருக்கும் அல்லது நிழலுக்கு எங்கேயாவது ஒரு இடத்த அண்டி இருக்கும். ஒரு சில கோழிகள் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கோழி மட்டும் தான் வீடியோ காமிக்க முடியுது. நெல் அந்த இடத்துல கொஞ்சம் கீழே செதறிச்சு அந்த நெல்லை கோழி தின்னுட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணையில் அதிகப்படியான கோழி இருக்குன்னா கண்டிப்பாக நெல்மணிகளை கண்டிப்பாக பயன்படுத்தினா உங்கள் கோழிகள் முட்டையிடும் தன்மை அதிகமாக வர்றது மட்டும் இல்லாமல் அந்த முட்டையை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலும் சரி, எப்படி இருக்குன்னா அடைப்படுத்தி நிறைய கோழிகளை உருவாக்க முடியும். கோழிகளை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸாக இருக்கும். அந்த இதில் இருக்க முட்டையெல்லாம் பொறுக்க முடியும். முட்டை இருக்கப்போ இந்த ட்ரேலாம் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே காமிச்சிருப்பேன். கோழிக்கு முட்டை எடுக்கிறதுக்காகவே நம்ம இந்த ட்ரே உருவாக்கியிருக்கோம். எல்லாத்தையும் முட்டை இருக்கா மணி? இல்லை 2 முட்டை இருக்கா? கொண்டாங்க. அடுத்த ட்ரேயில் இருக்கா பாரு. எத்தனை முட்டை இருக்கு? இதில் 5 முட்டை இருக்கா. இந்த வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரேலாம் எதுக்காக பயன்படுத்தணும்னா முட்டை எடுங்க. இந்த முட்டை ஸ்டோர் பண்ணணும், தானாக கோழியெல்லாம் முட்டையிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இது ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஒன்று தான் வைக்கலாம் கையில். அடுத்ததில் இருக்கா பாருங்க. அதில் கோழி அடையில் கிடக்கா. அப்போ இதில் இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்த ட்ரேயில் இருக்கா பாரு. அடுத்ததில் 2 இருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை பார்த்தா நிறையாவே முட்டை இட்டுருக்கு. நம்ம முட்டை இன்றைக்கி எடுத்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தோன்னா எத்தனை முட்டை மொத்தம்? எத்தனை முட்டை? 9 முட்டை. இன்றைக்கி 9 முட்டை. காலைல இதெல்லாம் நான் எடுத்துட்டேன். இதெல்லாம் இன்றைக்கி 9 முட்டை இதெல்லாம் நாங்கள் இப்போ எடுத்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக நம்ம சொல்ல வரோன்னு பார்த்தோன்னா, பண்ணையில் வந்து சும்மா வெறுமனே நம்ம கோழி வளர்த்துக்கிட்டு இருந்தால் மட்டும் நமக்கு பெருசாக லாபம் கிடச்சிடாதுங்க. கோழிகள் சரியாக முட்டையிடுதா, அந்த முட்டையிட்ட கோழிகள் சரியான முறையில் அடை வச்சுருக்கிறோமா, அடை வச்ச கோழிகள் சரியான குஞ்சு பொறிச்சிருக்கா, பொறிப்புத்தன்மை சரியான இருக்கா, பொறிப்புத்தன்மை இருந்தாலும் அதை சரியான முறைக்கு அந்த ப்ரூடிங் செட்டப்பில் சரியான கொண்டு போய் வைக்கணும். இந்த மாதிரி நம்ம 1 பை ஸ்டேஜாக 1 பை 1 செஞ்சால் தான் மட்டும்தான் பண்ணை வந்து லாபகரமாக கொண்டு போக முடியும். இதெல்லாம் நம்ம கடமை செஞ்சதாலும் பெருசாக நமக்கு லாபம் இல்லை. ஆனால் லாபம் இருக்குது. ஒரு நிதர்சனமான ஒரு குறிப்பிட்ட லாபம் தான் பண்ணையில் இப்போ நம்ம எடுப்போம். இதான் காரணம் என்ன பார்த்தோன்னா, அது பெருசாக ஒரு தொழில் ரீதியாக சிறப்பாக கொண்டுட்டு போகிறதில்ல. அந்த காரணத்தால் நமக்கு வந்து பண்ணையில் பெருசாக லாபம் இருக்காது. லாபம் இருக்குன்னா ஒரு 1000 கிடைக்குதோ ஒரு 2000 கிடைக்குதோ அதை வச்சு பொழுது ஓட்டிடுவோம். நம்ம பொழுது ஓட்டத்தில் செலவினங்கள் எதுவும் பண்ணாமல் நம்ம ரிஸ்க் எடுக்காமல் சம்பாதிக்கிறோம். அதனால் நமக்கு பெருசாக அதில் கண்டுக்கிறதில்ல. இந்த பேட்ச் தான் நம்ம வந்து முறையாக கோழி பண்ணை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முட்டையை ஸ்டோர் பண்ணுறது, ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்கிறதா இருக்கட்டும். பார்த்திங்கன்னா தெரியும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் எல்லாம் முட்டை இந்த டைம் மொதல் டைமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோடய கோழி பண்ண சரித்திரத்தில் ஃப்ரிட்ஜு வீட்டில் இருந்துச்சு. அதனால் ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணணும். இப்போ முதல் முறையாக ஃப்ரிட்ஜில் சேவ் இந்த டப்பா ஃபுல்லாக முட்டை அடுக்கி நம்பிடுச்சு.
அடுத்து இந்த ட்ரேக்குள்ளே அடிக்கிறேன். இந்த ட்ரே ஃபுல்லாக நம்ப போகுது. கிட்ட 100 கணக்கான முட்டைகள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எதனால் இப்படி ஸ்டோர் பண்ணோன்னா ஒரே நேரத்தில் எல்லா கோழியும் அடைப்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு டைம் முயற்சி பண்ணி பார்ப்போம். ஒரே நேரத்தில் அடைப்படுத்தி ஒரே நேரத்தில் குஞ்சை பொறிச்சு ஒரே நேரத்தில் அதை எடுத்து ப்ரூடிங் செட்டப்பில் வச்சு காப்பாற்றணுங்கிற ஒரு சின்ன முயற்சிக்காக இப்போ எல்லாம் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது தான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணதே இல்லை. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜு நம்ம வீட்டில் இல்லை. நம்ம இப்போ காட்டில் குடியிருக்கோம், ஏற்கனவே வீட்டில் குடியிருந்தோம். அதனால் நம்ம ஃப்ரிட்ஜு வீட்டுக்கு இங்கேருந்து முட்டையை வீட்டுக்கு எடுத்து போகிறதில்ல, அப்படி விட்டுட்டோம். பார்ப்போம், இதை 1 by 1 செஞ்சு பார்க்குறேன். இது எப்படி எந்தளவுக்கு கை கொடுக்குன்னு பார்க்கலாம். பின் ஒரு வீடியோக்குள்ளார காமிக்கிறேன். நன்றி, வணக்கம்.